பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு சார்ந்த மக்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். பகலெல்லாம் தொடர்படியான தஸ்பீ, இரவெல்லாம் தொடர்படியான தஸ்பீ, மலைக்கக்கூடிய அளவுக்கு, அவர் மயங்கக்கூடிய அளவுக்கு தஸ்பீஹாத்திலேயே கிடக்கிறார். இந்த சவாபுகளை இரவில் பகலில் தொடர்ந்து அவர் தஸ்பீ செய்த சவாபுகளை ஒரு சில வார்த்தைகள் நமக்கு பெற்றிருந்து விடும். அந்த தஸ்பீஹத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் வந்தாங்க. காலையில் வரும்போது அந்த அம்மா நிறைய பேரித்தம்பல கொட்டைகளை வச்சு தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய நேரங்களுக்கு பிறகு லொஹருடைய டைம்லேயோ அல்லது லுஹாவுடைய டைம்லேயோ வந்தாங்க. வந்தும் பார்க்கும்போது அந்த அம்மா தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. தஸ்பீ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. தஸ்பீ செய்கிறேன். இங்கே இவ்வளவு நேரம் செய்த தஸ்பீகை விட சிறப்பான ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நீ இவ்வளவு நேரம் தஸ்பீ செஞ்சவர், இதனுடைய சவாபை விட அதிகப்படியாக உனக்கு சவாபை தரக்கூடிய தஸ்பீகை உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரும்பு தின்ன கூலியா, கரும்பு தின்ன கசக்கவா செய்யும்? தாராளமாக யா ரசூலல்லாஹ் எனக்கு கற்றுத்தாங்க, அதுக்கு தானே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள், கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா கண்கள் பணிக்க, ஆர்வம் மேலிட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உற்று பார்த்தாங்க. என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்னு. எங்க சொல்லுப்பார், எங்க சொல்லு அப்படின்னாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஸ்கிரீன்ல தர்றேன், அதை எழுதுங்க, பைஹாட் பண்ணுங்க. ஜுவைரியாவுக்கு இப்படி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. திரும்பவும் சொல்றேன், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. திருப்பி சொல்றேன், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தையை நீ சொன்னீன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீ சொன்னேன்னு சொன்னா, நீ இப்போ செஞ்ச பாரு நீண்ட நேர தஸ்பீ, இந்த தஸ்பீகை விட அதிகப்படியான நன்மைகளை பெற்று தரும். இந்த வார்த்தையை 3 முறை ஓதணும். ஹதீஸில் வருகிறது, 3 முறை இந்த திக்ரை நம்ம செஞ்சோன்னு சொன்னால், இந்த வார்த்தையை சொன்னோன்னு சொன்னால், அல்லாஹ் அக்பர், பகலெல்லாம் திக்ரு செய்தவர்களுடைய நன்மையை விட மேலாக இந்த தஸ்பீகை செய்தவருக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்து விடுகிறான். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபரிதமான நன்மைகளை சில தஸ்பீகள் பெற்றுத்தரும் சகோதர சகோதரிகளே. அந்த நன்மைகள் சொல்லி மாள முடியாது. உலகத்தின் வாழ்க்கையில எப்படி சொத்து சுகங்கள் கிடைக்கும் போது ஒருத்தனுக்கு பெரிய அளவுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதோ, காண கிடைக்காத ஒரு பெரிய பில்டிங்கை, ஒரு பெரிய மாளிகையை அவன் கைவசம் நீ சொந்தமாக வச்சுக்கொண்டு சொல்லி கொடுக்கப்பட்டா எவ்வளவு பெரிய ஆனந்தம் கிட்டுமோ, அதே போல இது போன்ற வார்த்தைகளுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் தரக்கூடிய பரிசை பார்த்து வாயை பொளந்து நிற்பான். அப்போ இந்த தஸ்பீஹாத்துக்களை ரொட்டீனாக பண்ணணும். நேற்று ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி ஒன்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டாங்க. ஹஸ்ரத், நீங்கள் ஒவ்வொரு துவா போடுறீங்க, அந்த துவாக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஓதும்போது எங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் பாதிப்பு வருமாண்டு வெள்ளந்தியாக கேட்டாங்க. பாவம், சின்ன பிள்ளையாக கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. படைத்தவன் முன்னாடி குரானே நீங்கள் ஓதுறீங்க, படைத்தவன் முன்னாடி முழு குரானே நீங்கள் ஓதுறீங்க. ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ஒவ்வொரு வெகுமதி இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ஒவ்வொரு ப்ரொடக்ட் இருக்குது, ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு தீர்வாகவும் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கு. அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரானை நம்ம என்ன செய்யணும், டெய்லி ஓதணும் போது இந்த தஸ்பீஹாத்தில் நான் நிறைய ஓதுனா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அது வெள்ளந்தியாக கேட்குறாங்க அவங்க, அதை ஒரு இதாக கேட்கல, வெள்ளந்தியாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. சில பேர் பயமுறுத்துவாங்க, இது இதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான். ஒருத்தர் தெரியாமல் ஓதிட்டாரு, உடனே எல்லாம் குற்றம் பிடிச்சிருவானா? இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, சூனியமே இல்லை ஒருத்தனுக்கு சூனியம் வைக்கப்படலை, அவன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் சூனியத்திற்குண்டான தீர்வை ஓதுறான். அப்போ அவனுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா? வரும். சூனியம் வாசலை கூட எட்டி பார்க்காது.
சூனிய தலைதெறிக்க ஓடும். அவன் ஏற்கனவே ப்ரொடக்டில் இருக்கிறான், பாதுகாப்பில் இருக்கிறான், ஷீல்டு வச்சிருக்கிறான், அதாவது சுத்தியும் இது வச்சிருக்கிறான், பாதுகாப்பு அரண் வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் பக்கத்தில் கூட வராது. சூனியத்தை வைக்கப்பட்டவன் தான் இதை ஓதணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் அதனால தான் நேத்துடைய காணொலியில நான் சொன்னேன், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பல கிதாபுகளில் இருந்தும் பல செய்திகள் பலவிதமான செய்திகளை பார்த்து தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்டா, பைஹாட் பண்ணுறதுக்காக நீங்கள் காணொலியை பார்த்து பைஹாட் பண்ணீங்கன்னா நிற்காது. அந்த காணொலியை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் பெருமைக்குரியவன் ஒரு உஸ்தாது உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து எழுதணும். நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சேனல்களும் இது போன்று உங்களுக்கு நடத்தாது. எல்லா சேனல்களும் பயானம் நடத்துவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இது உங்களை புரிஞ்சு நீங்களும் எப்படியாவது முன்னேற எப்படியாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடணும், உங்களுக்கு நலவுகள் பல கிடைக்கணும், பாக்கியங்கள் கிடைக்கணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறோம், இது போன்ற சேனல்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு வார்த்தைகளையுமே கண்டிப்பாக நீங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படணும். நீங்கள் பொன்னெழுத்தெல்லாம் பொறிக்க வேண்டாம், பேனா எழுத்துல பொறிங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படணும். நீங்கள் பொன்னெழுத்தலாம் ஒன்றும் பொறிக்க வேண்டாம். சாதா சீதாவாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பேனால வச்சு எழுதுங்க, சாதா சீதாவாக கிடைக்கக்கூடிய மை பேனால எழுதுங்க, பால்பெயின் பேனால எழுதுங்க. எழுதி ஒரு நோட் புக்கு போடுங்க. ஒரு நோட் புக்கு போட்டு டெய்லி ரொட்டீனாக இந்த அமலை செய்துட்டு வாங்க. பயமே கிடையாது, உங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது. நீங்கள் ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை எவனுமே எதுவுமே செய்ய முடியாது. அது எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரிதான். அந்த சக்தி, இந்த சக்தி, ஏவல், சூன்யம், பிசாசு ஓடான்னு போயிட்டே இருக்கும், ஓடான்னு விரட்டி விடும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவுராதுகளை தினசரி ஓதுங்க. ஒரு வயதானவங்க என்னிடத்துல கான்டாக்டில் இருக்கிறாங்க, ஏர்வாடியை சார்ந்தவங்க. அவங்க என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஹஸ்ரத் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் டெய்லி ஓதிக்கிட்டு வரேன். நான் என்ன சொல்கிறேன், ரிலீஃப் ஆகாததெல்லாம் ரெண்டாவது. நான் என்ன சொல்ல வர்றேன், டெய்லி இப்படி நீங்கள் தொடர்ந்து அவுராதுகளை ஓதிக்கொண்டிருக்கும் போது அமல் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய துஆக்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய துஆக்கள். அதை நீங்கள் பிரச்சனை வரும்போது தான் அப்படின்னா சுயநலமாக போயிடுது. எல்லா நேரமும் பயன்படுத்துங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பான், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பான். மறந்துடாதீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த அற்புதமான திக்ரை நம் வாழ்க்கையில் அமளி செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.